எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த் கேர் ஃபண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட புதிய என்எஃப்ஓ டிசம்பர் 6ல இருந்து டிசம்பர் 20 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹெல்த் கேர் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் ஹெல்த் கேர் இன் இந்தியா. ஆயுர்வேதம் பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதில் எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டு பாடி, மைண்டு, ஸ்பிரிட் இது எல்லாமே வச்சு நம்ம ஹொலிஸ்டிக்காக ஹெல்த்தை ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கையான கிடைக்கக்கூடிய மருந்துகளை வச்சு நோய் வராமல் தடுத்தாங்க. ஹெர்ப்ஸு, யோகா, மெடிடேஷன் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 6வது செஞ்சுரியில் சுஷ்ருத சம்ஹிதா அப்படிங்கிறது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுஷ்ருதர்னு ஒரு மருத்துவர் 6வது செஞ்சுரியிலேயே ஆப்ரேஷன் செய்கிறது எல்லாம் எப்படிங்கிறத அவர் அறிஞ்சு மக்களுக்கு அதை வகுப்பாகவும் எடுத்துகிட்டு இருந்தார். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் மெடிசன் இது நம்ம நாட்டில் எந்த வருஷம் நடந்ததுன்னு பார்த்தோம்னா 1985 கல்கத்தாவில் முதல் மெடிக்கல் காலேஜ் வந்தது. அப்புறம் பப்ளிக் ஹெல்த்தில் மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் நடந்தது. சின்ன அந்த மாதிரியான நோய்களெல்லாம் பெரிய அளவில் நம்மளை பாதிச்சுட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மாதிரியான மிகப்பெரிய மருத்துவமனைகள் கட்டப்பட்டது. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஒவ்வொரு கிராமமும் கட்டப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத்துங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸை இந்தியா ஃபுல்லாக இப்போ எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. மத்திய அரசாங்கமும் அந்தந்த மாநில அரசாங்கமும் இணைந்து. அப்புறம் க்ரோத் ஆஃப் ஹோலிஸ்டிக் வெல்னஸ், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதும் இல்லாத வகையில் கொரோனாக்கு அப்புறம் அதிக அளவில் அது வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முதல்ல எலும்புக்குன்னு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு இன்ஜரி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கார்ப்பரேட் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் அந்த மாதிரியான அவங்களாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் செயின் ஆஃப் ஸ்டோர் மாதிரி இப்போ செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டுருக்கு. இந்தியா ஒரு குளோபல் ஹப் ஃபார் மெடிக்கல் டூரிசம் அண்ட் வெல்னஸ். பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே சிகிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை கூடிகிட்டே இருக்கு. ஏன்னா இங்கே மருத்துவ செலவுகள் குறைவு. கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட ஹெல்த் செக்டர் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தா, ப்ரைவேட் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா 62 பில்லியன் 2020 செலவு பண்ணது மக்கள். அதே 2023 132 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபார்மாசூட்டிக்கலில் பார்த்திங்கன்னா இந்தியா வேக்சின் ஹப்பாக மாறிடுச்சு. கொரோனாவுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கொரோனாவுக்கு அதிகமாக வெளிநாடுகளுக்கு வேக்சின் கொடுத்தது இந்தியா தான். அது சீரம் இன்ஸ்டியூட்டும் பாரத் பயோடெக் இவங்க 2 பேரும் தயாரித்தாங்க. அதே மாதிரி ஹோம் டெஸ்டிங் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் அந்த பயன்பாடுகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நியூட்ரிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு எடுத்துக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா வருஷம் 16% உயர்ந்துகிட்டே வருது. அதே மாதிரி இந்த கொரோனாக்கு அப்புறம் ஃபிட்னஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. 27% வருஷம் வளர்ந்துட்டுருக்கு. அது 12 பில்லியன்ங்கிற அளவை தொடுன்னு எதிர்பார்க்குறாங்க 2025. இந்தியன் ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 116 பில்லியனாக இருந்தது. 2023 372 பில்லியனாக ஆயிருக்கு. சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 22.5% வருஷம் அது வளர்கிறதா
வந்து 22.5%. இந்தியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்டு கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 17.5% வளர்ந்திருக்கு. எதெல்லாம் வந்து இந்த ஹெல்த் கேர் செக்டார வளர்ச்சி அடைய வைக்குது அப்படின்னு பார்க்கலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது வாழும் காலம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2024ல கிட்டத்தட்ட 70 வயசு. ஒரு சராசரியா ஒவ்வொரு இந்தியனோட வாழும் காலம் இப்ப 70 வயசுல இருக்கு. 2048ல இது 84 வயசு ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாரி இப்போ வந்து ஒரு சராசரி இந்தியர்களோட வயச பார்த்தீங்கன்னா, இப்போ 28.8ல இருக்கு. இதே 2050ல 38.3ஆ மாறும். பிரைவேட் ஹெல்த் கேருக்கும், கவர்மெண்ட் ஹெல்த் கேருக்கும் இடையில எவ்வளோ மக்கள் செலவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ல தான் அதிகமா செலவு செய்றாங்க. 2013ல 77 பில்லியன். அதே வந்து 2023ல 119 பில்லியனா இருக்கு. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மொத்தம் ஜிடிபில ஹெல்த்துக்காக பண்ற செலவு பார்த்தீங்கன்னா, 3.3% தான். அதே அமெரிக்கால 17.5%, பிரேசில்ல 10%, கனடால 12, மெக்சிகோல 6%, யுனைட்டட் கிங்டத்துல 12%, இந்தோனேஷியால 3.7, சைனால 5.4. ஸோ இந்தியாவுல வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாகவும், மிக அதிகமாகவும் இருக்கு. அதே மாரி ஹாஸ்பிட்டல் பெட்ஸோட எண்ணிக்கை 2048ல இப்ப இருக்கிற மாரி 12 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 4 வருஷத்துல டாக்டர்களோட எண்ணிக்கை 1.1x அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. 2018ல 11,54,000 டாக்டர்கள் வருஷம் இருந்தது. இப்போ 13,08,000 டாக்டர் இருக்கிறாங்க. அதே மாரி பெட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல 1000 பேருக்கு 13 பெட்டு. இந்தியால 1000 பேருக்கு 1.3 பெட்டு தான் கிடைக்குது. அதே மாரி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் 1000 டாக்டர்ஸ் 1000 மக்களுக்கு 1000 மக்களுக்கு இந்தியால 0.9 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதே யுகேல 5.8 டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்தியால ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் 10.6% வளர்ந்துட்டு இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கலெக்ஷன் பார்த்தா 2016ல 3.8 பில்லியன் யுஎஸ் டாலர். அதாவது 4 பில்லியன் வச்சுக்கங்க. 1 பில்லியன்னா 8,500 கோடி. 35,000 கோடி கலெக்ஷன் ஆகிட்டே இருந்தது 2016ல. 2024ல 13 பில்லியன், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருஷம் வருஷம் பிரீமியமாவே கலெக்ஷன் ஆகுது. இந்தியாவோட ஹெல்த் கேர் செக்டார்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்மசூட்டிகல்ஸ். இந்தியா தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படிம்பாங்க. ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ பேராசிட்டமால் அப்படிங்கிறது அந்த ஒரு மருந்தோட ஜெனரிக் நேம். அது பல பேர்ல வருது. கால்பால், டோலோஃபார் அந்த மாதிரி பல நேம்கள்ல வருது. ஸோ அந்த ஜெனரிக் பேர்லயே வந்து மருந்து தயாரிக்கிறதுல இந்தியா தான் உலகத்திலேயே நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். உலகத்திலேயே மெடிக்கல் டூரிசத்துக்கு ஒரு சிறந்த நாடா இந்தியா விளங்குது. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். கவர்மெண்டோட ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் அந்த மாதிரியான திட்டங்கள்னால இந்தியால ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அடுத்தது நியூட்ராசிட்டிகல்ஸ் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்.
இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா மாறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நோய் வராம தடுக்கிறதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அடுத்தது டயக்னாஸ்டிக் லேபாரட்டரீஸ். டயக்னாஸ்டிக் லேபாரட்டரீஸோட தேவைகளும் பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் அதிகமாயிட்டே இருக்கு. அதே மாரி கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகளுக்கு தேவையான மருந்துகள ஆராய்ச்சி செய்து அப்டேட்டட் வெர்ஷனா குடுக்க வேண்டிய வேலைகள் இந்தியால இருக்கிற கம்பெனிஸ் நெறைய செய்றாங்க. அதுல எடுத்துக்காட்டா பார்த்தா பிரெமல் ஃபார்மா, ஜுபிலண்ட் லைஃப் சயன்ஸ் அவங்கெல்லாம். மெடிக்கல் எக்யூப்மென்ட் இண்டஸ்ட்ரி. மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ்ல இப்ப அதிக அளவுல இந்தியாலயே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆயுர்வேதிக் அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசின். இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி, இமாமி, டாபர் போன்ற இந்திய நிறுவனங்கள். இந்தியன் பார்மா இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங். அதாவது இந்தியன் பார்மா இண்டஸ்ட்ரி இப்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. 2023ல இருந்து 2047க்குள்ள இப்ப இருக்கிற மாரி 9 மடங்கு வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாரி ட்ரக் அண்ட் பார்மா எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, 2016ல 17 பில்லியனா இருந்தது. 2024ல 28 பில்லியன் ஆயிருக்கு. அமெரிக்காவுக்கு ஜெனரிக் மெடிசின் அனுப்புறதுல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. அமெரிக்காவின் மொத்த ஜெனரிக் மருந்துகள் தேவைகள்ல 47% இந்தியா தான் பங்களிப்பு கொடுக்கிறது. ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் செட் டு க்ரோ ஸ்டெடிலி. ஹாஸ்பிட்டல்ஸும் டயக்னாஸ்டிக் சென்டரும் பார்த்தீங்கன்னா 2017ல இருந்து 27 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு. 2017ல 2.9 ட்ரில்லியனா இருந்தது. 2027ல 8.6 ட்ரில்லியன் ஆகும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்தியாவோட டயக்னாஸ்டிக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 14% சிஏஜிஆர் குரோத்ல இருக்குது. 2012ல 240 பில்லியனா இருந்தது. 2026ல 1360 பில்லியனா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. மெடிக்கல் டூரிசமும் அப்படிதான். 2020ல 1.8 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து மருத்துவம் பார்த்துக்கறதுக்காக வந்திருக்காங்க. இதே 2024ல ப்ரொஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 7.3 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 6 மடங்கு 5 மடங்குலேருந்து 6 மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கு. எதனால இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் ஒவ்வொரு நாட்டுல எவ்வளவு செலவு ஆகுதுன்னு. ஹார்ட் பைபாஸ் பண்றதுக்கு அமெரிக்கால $1,44,000 அத 85ஆல பெருக்கிக்கிங்க. கிட்டத்தட்ட ரூ. 1 கோடி ஆகுது. இந்தியால $5,200 தான். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் வருது பைபாஸ் சர்ஜரி செய்யறதுக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்க்கும். அதனால தான் அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் இந்தியாவுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்திய மெடிக்கல் ஃபீல்டுக்கு மொத்த ரெவென்யூல 12% பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம்னாலேயே வருது. இது வந்து வருங்காலங்களில் இது மாதிரி 2 மடங்கா ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியன் மெடிக்கல் டூரிசம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024ல 7.69 பில்லியன்ல இருக்கு. 2029ல இது அப்படியே டபுள் ஆகி 14.31 பில்லியன் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்னஸ் வேவ் இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 2045க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 134 மில்லியன் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 9% இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 9% டயபெட்டிஸ், 21% ஓவர் வெயிட், 20% ஹை பிளட் ப்ரெஷர்,
18% டிப்ரெஷன், 11% ஹை கொலஸ்ட்ரால். வெல்னஸ் இந்திய மக்களிடையே எப்படி வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன சார்ட் தான் இது. பர்சன்டேஜ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அவங்களுடைய வெல்னஸில் செலவு எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 44% மக்கள் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. அதுக்காக செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அவங்க விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 29% மக்கள் வந்து தயாராக இருக்காங்க. அதே மாதிரி ப்ரிவென்டிவ் கேரும் பார்த்தீங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னால் அந்த நோயை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவுகளும் பார்த்தீங்கன்னா, வருஷம் அதுவும் உயர்ந்துக்கிட்டே வருது. இந்தியாவோட ஹெல்த் கேர் செக்டார் வந்து 638 பில்லியன் அளவை ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க 2025. 2023 அது 372 பில்லியன். அதாவது 2 வருஷத்துலேயே ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% வருஷம் க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரி 20%, மெடிக்கல் டூரிசம் 2x 2029. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மார்க்கெட் 15 to 20% வருஷம் க்ரோ ஆகுது. இந்தியா கிராம் செக்மெண்ட்டு அது பார்த்தீங்கன்னா 2x டபுள் ஆக போகுது. நீங்கள் ஏன் இந்த ஹெல்த் கேர் ஃபண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உரிய பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்னும் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 ஒரு பேஸ் இண்டெக்ஸாக எடுத்துட்டோம்னா அது கூட கம்பேர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் அதிகமாக கொடுத்தா ரிட்டர்ன்ஸு அது பாசிட்டிவ் ஆல்ஃபா, அதே கம்மியாக கொடுத்ததுன்னா அது நெகட்டிவ் ஆல்ஃபா. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆல்ஃபாவாக தான் இருக்குது நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50 விட ஆல்ஃபா 34% ஜாஸ்தி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஃபார் 15 இயர்ஸும் பார்த்தோம்னா ஹெல்த் இண்டஸ்ட்ரி அதிகமாக தான் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் கொண்டு வந்திருக்கிற ஹெல்த் கேர் ஃபண்டு, இவங்க எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய சார்ட் இது. கிராம்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2024 23 பில்லியன்லேருந்து 2029 45 பில்லியன், அதாவது 2x ஆக போகுதுன்னு பார்த்தோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்மெண்ட், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபோக்கஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் தான் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ண போகுது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கங்கிறது இன்க்யூப் அப்படிங்கிற மெத்தடில் தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் இண்டஸ்ட்ரி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தில் 76% ஃபார்மாசிட்டிக்கல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, 0.2% பயோடெக்னாலஜியில், 1.5% ஹெல்த் கேர் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸில், 1.9% ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில், 18.7% ஹாஸ்பிட்டல்ஸில், 0.8% மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் சப்ளைஸில். டாப் 10 கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், சிப்லா, ரெட்டி, டிவிஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்பல்லோ, லுபின், அர்பிந்தோ, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், ஆல்கெம். இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கான மேலும் சில காரணங்கள். இன்க்யூப் மெத்தட்னு பார்த்தோம். அது இன்க்யூப்னா என்னங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைடு. ஸோ ஸ்கீமில் எந்த அளவுக்கு மினிமம்
அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சார்ட்ல இருக்கு. தேங்க் யூ.